சூழ்நிலை சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கை என்பது அல்ல, சூழ்நிலை பாதகமாக இருந்தாலும் உனக்கான வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. எல்லா சூழ்நிலையும் எனக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கை அல்ல, அப்படி அல்ல. சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களுக்கான வாழ்க்கையை நான் வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, தாகமா இருந்தா நீ என்கிட்ட வா, நான் தாகத்தை தாரேன், தாகத்தை தீக்கிறேன், அது வரைக்கும் உள்ள செய்தி அப்படின்னா ஓகே. ஆனா 38வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ தாகமா இருக்கிறியா, என்கிட்ட வா, என்னைய விசுவாசி, உன்னை ஜீவத்தனுள்ள நதியாக நான் வைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வாழ்றதுக்கே வழி இல்லை, எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, எனக்கே போதுமானதாக இல்லை. ஆனா இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உன்னைய கொண்டு மற்றவர்களுடைய தாகத்தை நான் தீர்ப்பேன், உன்னை கொண்டு நான் மக்களை ஆசீர்வதிப்பேன், மற்றவங்களை ஆசீர்வதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என் வாழ்க்கைக்கே வழி இல்லை, என் வாழ்க்கைக்கான கேள்விக்கே வழி இல்லை. தட் இஸ் ட்ரூ, உண்மை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, உங்களுக்கும் நான் வாழ்க்கை தருவேன், உங்களை கொண்டு மற்றவங்களுக்கும் வாழ்க்கை தருவேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன்னைய கொண்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லாம் இருந்தாத்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் தேவையானதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் எதிர்பார்த்ததெல்லாம் எனக்கு கிடைச்சதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா சூழ்நிலை பாதகமாயிடுச்சுன்னா நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிக்கும் பதிலாக கர்த்தர் மேல் ஆத்திரம் ஏன் வருது? நமக்கு தோத்திரம் ஆத்திரமா மாறுது. என்ன ஆண்டவரே தோத்திரம்? ஹலோ, இப்படி நாம சொல்ல பழகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நடக்காமல் போனாலும் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வதித்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்காமல் போனாலும் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், பாதுகாத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாதுகாக்காமல் போனாலும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும், அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும், ஆண்டவரை நீர் என்னை தப்பு வச்சா நான் தோத்துறேன், அதை பண்றேன் ஆண்டவரை, என்னைய தப்பு வச்சிட ஆண்டவரை, நான் இதை பண்ணிடுறேன் ஆண்டவரை. அந்த கதைலாம் இங்க இல்லை. தப்பு வச்சாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தப்புவியாமல் போனாலும் கர்த்தருக்கே ஸ்தோத்திரமா. ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்பியமாக இருக்க கற்றுக்கொண்டோம். சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நான் நினைக்கிறேன், இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரசங்கம் பண்ணும்போது நமக்கு தேவையான ஒரு வார்த்தை ஒன்று இருக்குது. என்னது அது? கடைசியாக அப்படிங்கிற வார்த்தை. ஆக உங்கள் மகிழ்ச்சிக்காக கடைசியாக 4வது கேள்வி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அப்படின்னா எந்த வேத வாக்கியம் சொல்லுகிறபடி? எந்த வேத வாக்கியம்? அந்த வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பண்டிகையினுடைய பின்னணியை நான் கொஞ்சம் விளக்கம் பண்ணிட்டு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த கூடார பண்டிகை நாட்களில் தண்ணீர் எடுக்கக்கூடிய விழாவை யூதர்கள் அனுசரிப்பார்கள். ஆலயம் மலை மேலே இருக்கிறது. கீழே இருக்கிற குளத்தில் போயிட்டு ஆளுக்கு ஒரு குடம் எடுத்து போய் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மேலே வருவார்கள். மேலே பலிபீடத்தின் மேலே அந்த தண்ணீரை ஊற்றுவார்கள். கவனிக்கணும், கீழே இருக்கிற குளத்திலிருந்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் மேலே ஆலயத்தில் இருக்கிற பலிபீடத்தின் மேலே தண்ணீரை ஊற்றுவார்கள்.
இது கூடார பண்டிகை நாட்கள்ல அவர்கள் செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது 2 காரியத்தை அவர்கள் செய்வார்கள். ஒன்று, ஜெபிப்பார்கள். இன்னொன்று, வேத வசனத்தை வாசிப்பார்கள். ஜெபிப்பார்கள், ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். ஜெபிக்கும் போது 2 காரியத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபிக்கும் பொழுது 2 காரியத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒன்று, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரால் எங்களை நிரப்ப வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும். தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர், மழை பரிசுத்த ஆவியானவர். ஆக மழையாக, பனியாக, தண்ணியாக, முன்மாறியாக, பின்மாறியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும். இதற்காக அவங்க அந்த தண்ணீரை ஊற்றும் போது ஜெபிப்பாங்க, பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை நிரப்புங்க. ஹலோ, ஸ்தோத்திரம். இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வரங்களும்